பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காலைய நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில போலாம். மிட் கேப் நிஃப்டி செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு இன்று பங்குச்சந்தையில் நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நாம் என்ன பேசியிருந்தோம்னா 14,038 நேர்மறைனும் 13,958 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். இன்று பங்குச்சந்தையோட துவக்கம் 14,015. இது ஒரு நடுநிலையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் எதிர்மறைக்கு கீழே வர மாதிரி முயற்சி பண்றாங்க. ஆனா காளைகள் அங்கு தடுத்து நிறுத்தி எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மேல போற மாதிரி முயற்சி பண்றாங்க. நேர்மறைக்கு மேல போற காளைகளை கரடிகள் தடுத்து நிறுத்தி நேர்மறையிலிருந்து எதிர்மறைக்கு வராங்க. எதிர்மறையிலிருந்து இலக்கு 1 13,888 என்ற நிலை அடைகிறாங்க. அங்கு காளைகள் தடுத்து நிறுத்தி எதிர்மறைக்கு கீழே சென்று இன்று பங்குச்சந்தையோட முடிவு 13,960. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை நம்ம பார்க்கலாம். மிட் கேப் நிஃப்டி இன்று பங்குச்சந்தையோட முடிவு 13,960. இதை பொறுத்து நாளைய பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறையில எந்தவித மாற்றமும் கிடையாது. காலையோட நேர்மறை 14,038, இலக்கு 1 14,062, இலக்கு 2 14,132. கரடியோட எதிர்மறை 13,958, இலக்கு 1 13,888, இலக்கு 2 13,768. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.